எஸ். ஸோ அடுத்ததா இவரை பற்றி சொல்லணும்னா, எடையை குறைச்சாரு, படத்தோட மொத்த எடையும் தோல்ல சுமந்துட்டாரு, கட்டுக்கட்டா உடம்ப செதுக்குனாரு, படம் கட்டுக்கட்டா லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அண்ட் மனசை உருக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மக்கள் மனசுல போய் அழகா நாயகனா வந்து உட்கார்ந்துட்டாரு. எல்லோருமே நல்ல மனுஷன் அப்படின்னு மனசார ஒவ்வொருவரும் இவரை பார்க்குறவங்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனிதர். எங்களோட கதையின் நாயகன் சூர்யா அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சாரிங்க சார், இப்போ என்னை பற்றி புகழ்ந்து சொன்னீங்க, எனக்கு தெரியல சார். அன்னைக்கு இதே தான் சார் ஆஃபீஸ்க்கு, அன்னைக்கு இதே தான் சார் நடந்துச்சு. இதே ராபர்ட் தான் கேட்டேன். எஸ் செல்லன்ட்டு போயிட்டாரு. இப்போ அது புரிஞ்சில்லண்ணே. நான் வெளில வரையும் கேட்டால் சொல்லுங்கண்ணே. ஏன்னா இப்போ நீங்கள் தான் தலையை நிறைய ஆட்டினீங்கண்ணே, நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லோரும் இப்படி பார்ப்போம். அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப ரேராக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி எனக்கு என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை தூக்கிட்டு போய் இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்த்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அந்த படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹீரோ அப்படின்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், அது வெற்றிமாறன் அண்ணன் தான். அவர் தான் எங்கள் ஹீரோ. ஸோ அண்ணனுக்கு பெரிய நன்றி. என் லைஃப்பில் இது எல்லாமே இனிமேல் மறக்க முடியாததுண்ணே. நான் மட்டும் இல்லைண்ணே, எங்கள் அம்மா, என் அண்ணன், தம்பிகை, என் பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணே. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆல்பத்தை கொடுத்துட்டீங்கண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஆல்பத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேர், மணிமார் அண்ணன், ஜெகதீஷ் அண்ணன், ராபர்ட் அண்ணன், நாகராஜ், உதயா, ஜாகிர், ஈமான், சுதர்சன், செந்தில்குமார் அண்ணன், துரை செந்தில் அண்ணன், செல்பி டைரக்டர் மதி அண்ணன், உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மிகப்பெரிய இந்த கட்டவுட்டுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறது நீங்கள் தான் நினைக்கிறேன். சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. இந்த படம் ரிலீஸாக நினைக்க நான் ஊருக்கு போயிட்டேன், எங்கள் குலசாமி கும்பிட்றதுக்காக போயிட்டேன். அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபோன் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. பதட்டத்தோட உச்சத்தில் இருந்தேன். ஒரு ஃபோன் வரப்போ சாமி முன்னாடி வேண்டிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஃபோன் எடுக்குன்னு தெரில. நம்ம எடுக்கிற மொதல் ஃபோன் அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலையே, எந்த மாதிரி நண்பர்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியலையே, இது சந்தோஷமான ஃபோனாக வருமா, இதில் வேறு மாதிரி ஃபோனாக வந்துருமோன்ட்டு எடுத்து அப்படி யோசிப்பேன். அங்கே சாமி ஐயர் எல்லாம் அதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபோனு வருது, இந்த ஃபோன் அனுப்பணும். நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு முதல் நாளைக்கு தெரியாத நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் எடுக்கணும். இந்த ஒரு 2-3 நாளைக்கு எல்லா நம்பரும் எடுத்து பேசணும் ஆசை. முதல் நம்பர் வருது பதட்டத்தோடு எடுத்து ஹலோ அப்படின்னு ஒரு லேடிஸ் பேசினாங்க. தம்பி சூர்யான்னு கேட்டாங்க. அவங்க சூரி தான் பேசுகிறேன். நான் பத்திரிகை ரிப்போர்ட்டர் பேசுகிறேம்மா, கமலா தேட்டரில் ஒரு ஃபஸ்ட்டாக படம் பார்த்துட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சாவித்திரின்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல. ஓ நீங்கள் தான், ரொம்ப சந்தோஷம்க்கா. மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து பேசிட்டு, நான் சாவித்திரி பையன் பேர், நான் ரொம்ப வருஷம் சினிமாவில் இருக்கிறேன், நான் உங்களை பார்த்ததே கிடையாது, இந்த படம் பார்த்து சொல்லிக்கிட்டு அவங்க அழுகிற மாதிரி பேசினாங்க. ரொம்ப ஒரு மாதிரியா த்ரோட் அப்படியே தொண்டை ரொம்ப ஒரு மாதிரியா பதட்டத்திலே பேசினாங்க. நல்லா இருப்பையா இந்த படம் அப்படி இருந்துச்சு. நான் எங்களை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, நாங்கள் படம் பார்க்குற மாதிரியே இல்லை. இது திருப்பி எப்படா அந்த படம் முடியும்னு இருக்கேன், செகண்டாக பார்த்து கூப்பிட்றியா, நீ நல்லாரியா, இந்த படம் மிகப்பெரிய படம்னு சொன்னாங்க. தேங்க்யூக்கா. ஃபஸ்ட்டு ஃபோன். ஸோ அந்த ஃபோன் நான் மறக்க முடியாதுங்கக்கா. அதுக்கப்புறம் எல்லா ஃபோனுமே வெற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோனும் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. நேற்று நைட்டுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சு, 3:30 மணி. மாமா நான் கோவில்கிட்ட பேசுகிறேன் மாமா அப்படின்ட்டேன். வணக்கம் மாப்பிள்ள. மாமா படம் பார்த்தேன் மாமா, செம்மையாக இருந்துச்சு மாமா அப்படின்ட்டு. இது வரைக்கும் நாகராஜ் நீங்கள் கூட அவ்வளோ சீன் அவ்வளோ பிரேம் சொல்லவே முடியாது. எல்லா சீனும் சொல்லிட்டாங்க. சூப்பர் எல்லாத்தையும் சொல்லி முடித்தேன். மேலே விழுந்தது, கீழே அத்தனையும் சொல்லிட்டு முடிச்சுட்டு, மாமா ஒன்றில் ஈண்டு சொல்லு மாமா, உயிரை கொடுப்பேன், தற்கொலை பட மாமா, நான் உனக்கா உயிரே கொடுப்பேன் மாமா. சரா மாப்பிள்ள வச்சுட்டேன். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடித்தேன்.
மாமா வணக்கம் மாமா, கோயம்புத்தூர் பேசுகிறேன் மாமாண்டியா. வணக்கம் மாப்பிள்ள மாமா ஏண்டு சொல்லு மாமா, தற்கொலை படம் மாமா, உனக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்ட்டியா. சரா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 5 மணி வரைக்கும் விடலை என்னைய. மாமா உனக்கா உயிரே கொடுப்போம் மாமாண்டியா. திருப்பி என் ஃப்ரெண்டு செல்வம்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணாப்புல, அவர் பேசிட்டு 1 நிமிஷம் இருந்த மாமா கோயம்புத்தூர் சொல்லிட்டேன், தயவு செய்து அவன்ட்டு கொடுக்காதீங்க சொல்லிக்கிட்டே கொடுத்துட்டாப்புல ஃபோனை. மாமா உனக்கா உயிரை கூட கொடுப்போம் மாமா. டே நீ உயிரை எடுக்கிறடா, நீ உயிரை கொடுக்குற மாதிரி இல்லை, தயவு செய்து சந்தோஷம்டா, என்னை விட்டுறான்னு சொன்னேன். இப்படி அவ்வளோ ஃபோன்ஸு, நான் எதிர்பார்க்காத அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்த அவ்வளோ ஃபோன்ஸ், லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத சில ஃபோன்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. எல்லா நிகழ்வும் கொடுத்தாங்க. அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப தேங்க்ஸுண்ணே. டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். குணாண்ணே மதுரைக்கு வந்துட்டு தியேட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ராஜாண்ணே ரொம்ப நன்றிண்ணே. செம்பூமுத்தி அண்ணன் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அண்ணன் வந்து கரெக்டாக அந்த படம் நாள் படம் பார்த்து நைட்டில் வந்துட்டு நீங்கள் படம் பார்க்க, நீங்களும் உதவி பிரதர் செம்பூமுத்தி அண்ணன் எல்லாரும் படம் பார்க்கணும்னு கேள்விப்பட்டேன். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அந்த ஃபோனுக்காக பதட்டத்திலே இருந்தேன். கரெக்டாக ஃபோன் வந்துச்சு, உதய சார் ஃபோன் பண்ணாங்க. பிரதர் எப்படிங்க பிரதர் இருக்குண்ணே? அண்ணே படம் சூப்பர், நல்லா இருக்குங்கண்ணே படம், வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, இல்லை படத்தில் அவ்வளோ உழைப்பு தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷண்ணே. அதுக்கப்புறம் செம்பூமுத்தி அண்ணனுக்கு வெயிட் பண்ணுவோமா இல்லை நம்மளே அடிச்சிருவோமா அப்படின்னு பதட்டத்திலே இருந்தேன். திருப்பி செம்பூமுத்தி அண்ணனுக்கு அடித்தேன். படம் சூப்பர் பெரிய கிட்டு அப்படின்னாரு. உண்மைக்கு உங்களுக்கு தெரியும், செம்பூமுத்தி அண்ணன் வயலேருந்து பதட்டத்தில் தான் இருந்தேன். ஆப்ரேஷன் திட்டத்தில் ஒரு டாக்டர் மாதிரி தான் அவர். நம்ம வெளியில் நிற்கணும், அவர் உள்ளே இருப்பாருங்க. அவர் அங்கேருந்து வந்துட்டு வெளியில், அந்த டாக்டர் வெளில வந்து கண்ணாடியை காட்டி என்னத்தை சொல்லிடுவான்னு ஒரு பயம் இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும் செம்பூமுத்தி அண்ணன் படம் பார்த்தாருந்தா. உள்ளே போய்ட்டு வெளில போய் என்ன சொல்ல போகிறாரு, என்ன சொல்ல, கண்ணாடியை காட்டி இப்படி போகிறாரா லெஃப்ட்டில் போகிறாரான்னு தெரியாது. எப்படின்னு இருக்கு. நல்ல படம் எடுங்கயா என்னையா படம் எடுத்துங்கன்ட்டு போயிடுவார். பதட்டத்திலே இருப்பா. அண்ணன் அவ்வளோ சூப்பராக சொன்னார். மறுநாள் ட்வீட்டும் போட்டார், ரொம்ப அற்புதமாக இருக்குண்டு. இப்போ இருக்கிற பரிசு எங்கள் அண்ணனுக்கும் சேர்ந்து போய் நன்றி சொல்லிக்கிறேன். ரெட் ஜெயிலில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் ப்ரொடியூசர், நான் இனிமேல் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் கண்டிப்பாக எப்படி வெற்றி நான் சொல்லணும், அதே மாதிரி தானே நீங்கள் என்ன கண்டிப்பானே. என் லைஃப்பில் முக்கியமான ஆல்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் வரக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இத்தனை கேமரா வர்றப்போ என்னையை தனியாக நின்று படம் எடுக்க அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்த வாய்ப்பாகவும் எங்கள் அண்ணன் கொடுத்த வாய்ப்பாகவும் இதை நான் ஈஸியாக வேஸ்ட் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேனே. கண்டிப்பாக மேல்மதுக்கு வந்து நான் மெனக்கடைவேன் நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிண்ணே. மாமா லவ் யூ மாமா. உனக்கு இருக்கிற அந்த பக்குவம் அதான் மாமா இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க. ஒன்று அணுகுமுறையும் உன்னை நடிப்பு மட்டும் இல்லை மாமா, யாராருக்கு எந்த நேரத்தில் எவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றல ஒன்று உன்ட்டு கற்றுக்கிறேன்னு மாமா. அது வேறு ஆட்டியுமே கற்றுக்க முடியாது மாமா. நீ ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வந்தும் எனக்கு பதிலாக நம்ம இயக்குனர்கிட்ட நீ நன்றி சொன்ன விதமும், அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரி, எப்படி ஒரு சேப்பாக்கில் ஒரு கிரவுண்டுக்குள்ளே வந்து எப்படி ஒரு விராட் கோலி ஒரு டோனி இருக்கிறப்போ ஒரு புது பிளேயரை எப்படி ஆரஞ்சு கேப் போட்டு உள்ளே கூப்பிட்டு வரவேற்று பதட்டப்படாது, அந்த பால் இப்படித்தா வரும் சரியா, காலில் தான் இறக்குவேன், லைட்டை ஒதுங்கிடும், கால் பின்னாடி பால் போயிடும், மூஞ்சிக்கு வரும், லைட் வரைக்கும் இப்படி தட்டி விட்டு ஆஃப் சைடில் போயிடும். அப்படி எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் மாமா. நீ எனக்கு ஒரு இடத்துல நான் நடிக்கிறப்ப சூப்பராக என்கரேஜ். உண்மைக்கே ஒரு ஹீரோ வந்து சக நடிக்கிற வந்து சூப்பர் சொல்ல அவன் நல்லா பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா பண்ணிடுவாங்க, அதான் உண்மை. ஸோ அதை சொல்லி நீ நல்ல என்கரேஜாக பண்ணியிருந்தேன் மாமா. அது மட்டும் இல்லை மாமா, வெளியில் வந்து ஒரு ஆடியோ லான்ச் அப்போ கூட இன்றைக்கி எல்லாருமே அதை சொல்கிறாங்க, என் வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறாங்கண்ணே. அவ்வளோ போய் ஒரு ஹீரோ அன்றைக்கி அவ்வளோ நேரம் பேச விட்டு உன்னை எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப அழகு பார்த்து பேச விட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து நீட்டாக 2 வார்த்தையில் பேசிட்டு, ஏன்டா அவன் பேசின கெடுக்க வேண்டாம், அவன் பேசின மனசில் இருக்குது அப்படின்ட்டு நீ பேச முடியாது. நீ 2 நிமிஷம் பேசினா கூட ஒட்டுமொத்த பேர் உன் பக்கம் வந்துடுவாங்க மாமா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மாமா. ஆனால் அதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரைட் அவனுக்கான இது இடம் நல்லா இருக்கட்டும், அதுதான் ஆமாம் அதான் விஜய் சேதுபதி மாமா. நீ எப்போவுமே நல்லா இருக்குன்னு மாமா. ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப சந்தோஷம். பவானி ரொம்ப சந்தோஷம் பவானி, உங்களோட ஒர்க் பண்ணது. நம்ம எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் கேட்டாங்க ஃபஸ்ட்டு வெற்றி நம்ம ஷூட்டிங் போகிறப்ப என்ன வெற்றி 12th எப்படி எக்ஸாம் எழுத போகிறப்ப டே பாத்திரா கவனம் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி டே வெற்றி சார் படம்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு பார்த்து கவனம் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி போ சூப்பர் பார்த்து கவனமாக எழுது ஒரு ஸ்டேஜுக்கு போ. அப்புறம் என்ன எத்தனை நாள் இருக்குது எக்ஸாம், என்ன முடியலையா, இருக்குங்க இன்னும் 20 நாள் இருக்குது. சரி அதுக்கு ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எத்தனை நாள் இருக்குது, 20 நாள் இருக்குது.
அதுக்கப்புறம் அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க, எத்தனை நாளுக்கு, இன்னும் 20 நாள் தானே, இல்லை 10 நாள் தானே அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்க. என் வீட்டிலோட கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது எத்தனை நாள் முக்கியம், எத்தனை நாள் படம் எடுக்க முக்கியம் இல்லை, படம் எப்படி வருதுன்றதா முக்கியம். ஸோ இன்றைக்கி அது மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. அப்படி ஒரு படமாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணே. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே. அண்ணே திருப்பியும் சொல்கிறேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. டெஸ்ட்டு பட்டு அத்தனை பேரும் திருப்பி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய அன்பு தம்பிகள் நிறையா ஊரில் நிறையா தேட்டருக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். காலத்துக்கும் நான் உங்களுக்கெல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கேன். அன்பு தம்பிகளை நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.